நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரகங்கள் கடகராசிக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது அது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா? அது எளிய முறையில் சில பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, கடகம் அப்படின்னாலே என்ன? கடகராசி கடக லக்னக்காரங்க அன்பு அப்படின்ற விஷயம் பொழியக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவங்க. வீட்டில் ஒரு கடகராசி இருந்தாலே போதும், அந்த குடும்பம் பூரா சந்தோஷமாக இருக்கும். கடகராசிக்காரங்க அவங்க இடத்துல போய் நின்று அது எப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் கடகராசிக்காரங்க இருக்காங்க, அவங்க ஒருத்தரோட சண்டை போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த சண்டை போட்டவங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க விடவே மாட்டாங்க. இவங்க தான் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் தட்டில் வச்சு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட சொன்னால் கேளு, சண்டைக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன அங்கே விஷயம் இருக்கு, சாப்பிட்டா இல்லை சாப்பிடாமலே இருந்துருவியா அப்படின்னு எதையாவது பேசி அவங்கள சாப்பிட வச்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அன்பு அப்படின்றது ப்ளஸ்ஸும் அதுதான், மாட்டக்கூடியதும் அதனால தான். அவங்க வெளிப்படையாக மனசார ஒரு விஷயத்தை செஞ்சு அது பலருக்கு அது சிக்கலாகவும் போய் மாட்டிக்கிறாங்க. சிலர் அதில் சிக்கல் இல்லாமலும் ஜெயிச்சு வராங்க. ஸோ இப்போ மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? குரு பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறது பெரிய 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 ப்ளஸ். அன்பு, ஆதரவு, எது எடுத்தாலுமே நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்கோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடகராசியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களே ஃபோன் பண்ணாங்க உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு. நீங்கள் அதோடு விட்டுற மாட்டீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு டாக்டர் டீட்டெயில் கொடுத்து அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வர சொல்வீங்க. அதோடு நிற்க மாட்டீங்க. நீங்கள் மறுநாளும் ஃபோன் பண்ணி இப்போ எப்படி இருக்க குழந்தைக்கு, பரவாயில்லையா, இன்னும் வேணா இது பண்ணி பாரு, நீ வேணா குழந்தைய பார்த்துக்கோ, நான் வேணா சமைச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை நீங்கள் பங்கு எடுத்துக்கிட்டு மனதாரன்றது தான் வார்த்தை. மனதார கடகராசி அன்பர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் அருமையாக பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் நிறைய கடகராசி எங்கே சிக்கிருக்கு தெரியுமா? ஒருத்தங்க பணம் கேட்குறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ வெளியில் கூட வாங்கி கொடுத்து பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க. கடைசியில் என்ன ஆகுது? நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தவங்க உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. யார் நம்பி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க ஃபோனையே எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பதிலும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப வெறுப்பாக இருக்கும். அதை மீறி ஏதோ வழியில் நீங்கள் போய் அவங்கள பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட அங்கே பணம் கொடுக்க வேண்டியவங்க ரொம்ப இன்னும் கவலையினுடைய சூழ்நிலையில் உங்களோட பேசினாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்காம, சரி ஓகே நான் இந்த மாதம் கட்டிடுறேன், அடுத்த மாதம் நீ கட்டிடுறியா அப்படின்னு கேட்டு மாட்டிக்குவீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். என்ன சொல்லுது தர்மம்? தானமாக இருந்தாலும் நீ யோசிச்சு கொடுன்றது தான் சொல்லுது. ஸோ யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, எந்த இடத்துல பாவப்படணும், எந்த இடத்துல பாவப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தான் மாட்டிக்குவீங்க. அது மாட்டிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இந்த மாதம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் வீட்டில் செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. உங்களுடைய 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் செகண்ட் ஹாஃபில் சனி பகவானோட வேற உட்கார போகிறார். அப்படி இருக்கும்போது கேட்டவனும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவான், உங்களுக்கு கொடுக்க வேண்டியவனும் கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்காக வேற யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொடுத்தவனும், என்னப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்லி வாங்கிட்டு போனேன், ஏன் இன்னும் நீ கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூபத்துலேயும் டைட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு
யாருக்காவது நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒதுங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குது. இதனால இந்த பிரச்சனை இதோட மட்டும் நிற்காது. என்ன ஆகும்னா, நீங்கள் ஏன் இப்படி தெரியாமல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அறியாத பயம் உங்களுக்குள்ளே என்னடா நடக்குமோ, நீங்கள் உங்களுக்காக வாங்கலை ஆனால் அவங்களுக்காக வாங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்றது புரியாத மண்டவலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் குரு ஃபேவர் குரு ஃபேவர் குரு ஃபேவர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதுலேருந்தே என்ன புரியுது, எது செஞ்சாலுமே இப்போ நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையை நீங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு சொல்லி வைங்க. உங்களுடைய வைஃப்ட உண்மையா சொல்லி வைங்க. நீங்க வைஃபா இருந்தா உங்களுடைய பிரச்சனைகளை கணவர்கிட்ட சொல்லி வைங்க. உங்களை மீறி போகும்போது அவங்க தத்தளிக்காம நீங்க பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி மிகப்பெரிய போர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு வரும்போதும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதாவது பார்த்துட்டே இருங்க. ஆனால் முடிவுகள் நம்ம மாதத்துக்கு அப்புறம், அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அங்கே தப்பான ரைட்டானவங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது குரு. குரு அப்படின்னா என்னென்னா நம்பிக்கை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களோட ஒத்து உறவாடி ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, தயவு செஞ்சு யாருக்காகவும் கடன் கொடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட் வேண்டாம். ஏன் அந்த அளவுக்கு எதுக்காக? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மாவே சொல்கிறாங்க. நான் ஏன் எங்கள் அம்மான்னு சொல்கிறேன்னா, கடகராசிக்கு ரொம்ப பிடிச்சதா அம்மா. அம்மா சொல்லிட்டா போகும். ஸோ அப்படிப்பட்ட அம்மாவே அவங்களுடைய ஃப்ரெண்டோட பையனுக்கு வேலை வாங்கி கொடுப்பான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வேலைக்காக தேடிட்டே இருக்காங்க ஒரு பையனைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்து விட்டுட்டு பாருங்கள், 2 பேருமே உங்களுடைய கண்டிஷன்ஸை பேசிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வச்சுக்கோங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் என்கிட்ட வரக்கூடாதுன்றது தெளிவாக நீங்கள் சொல்லிடணும். ஸோ இப்போது ஒருத்தருக்கு நல்லது பண்ண போய் கூட சிக்கலில் பெருசாக மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், 3ஆம் வீட்டில் கேது இருக்குது. 3ல் கேது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ். குருனுடைய பார்வையும் அங்கே இருக்குது. அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ். பட் இங்கே தெளிவாக நீங்கள் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம். அண்ட் மேலும் 4ஆம் வீட்டில் இப்போ சுக்கிரன் வேற. 4ஆம் வீடுன்றது உங்களுடைய சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கார். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆசைகள் பல ரூபத்தில் தூண்டப்படும். உங்களுக்கு ஒன்று வேணும்னா இப்போ 4 கிடைக்கும். அந்த 4 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேவையான யோசித்து செலவு பண்ணலன்னா பெரிய லெவலில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் உச்சம்ன்றது நன்மை. ஆனால் அங்கே ராகு போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தேவையில்லாத இழுத்து விட்டுருவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வண்டி வாங்கலான்னு போவீங்க. அந்த வண்டிக்கு இதுதான் பட்ஜெட்னு நினச்சிட்டு போவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை விட நெக்ஸ்ட் வேரியன்ட் நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் வேரியன்ட் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமான தேவைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சார் இது 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் எங்கே 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க அப்படின்றத யோசிக்கணும். இது நான் சொல்கிறது ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபேன்சிக்காக, பகட்டுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அது செய்யாமல் இருந்தாலே நீங்கள் சூப்பராக மாட்டிக்காமல் இருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டமம் அப்படின்றது கடகத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2 தடவை வருது. அதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி 8:59 இரவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதே மாதிரி 27ஆம் தேதி 4:38 விடியற் காலையிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி
5:59 விடியற்காலை வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸில் பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அது உங்களுக்கு பெரும் தைரியத்தை கொடுக்கும். அதை எப்படி சமாளிக்கணுன்ற திறமையை உங்களுக்கு கொடுக்கும். அங்கே போய் நீங்கள் ராமஜெயம் எழுதுங்க, அல்லது ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்லுங்க. ராமர்னுடைய வார்த்தை, ராமரை நீங்கள் எங்கெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்துடுவார். உங்கள் கஷ்டங்களுக்கு உண்டான வழியை அவர் காமிச்சிடுவார். அது ரொம்ப 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 முக்கியம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணுனுடைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தினுடைய ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ஸை கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸோட இந்த மாதத்தில் எல்லா விஷயத்தையும் சமாளித்து எதுலேயும் மாட்டிக்காமல் இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் உங்கள் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.